இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல நடேசன் அப்படியே நைஸா வீட்டுக்குள்ள வருவாரு. அத பார்த்துட்டு சேரன் வந்து சொல்லுவான், வாங்கப்பா இப்போ என் வீடு எப்படி இருந்துச்சு காலையில பார்த்தீங்களா? இன்னும் வரைக்கும் எங்களால கிளீன் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுருக்கீங்க. உங்களுக்கே இது புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் அப்படியே அமைதியா இருப்பாரு. உடனே அவன் சொல்லுவான், நீங்க வந்து இந்த மாரிலாம் பண்ணியிருக்க கூடாது. எனக்கே இவ்வளோ கோவம் வந்துருச்சு. நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கலப்பா. எப்ப பார்த்தாலும் நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க ஓவரா இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அங்கேருந்து நிலா வருவா. வாப்பா நீயும் வந்து நல்லா இவருக்கு எடுத்து சொல்லு. 4 திட்டு திட்டு அப்பதான் அவர் சரியா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவர் போய் அப்படி நேரா அந்த சோஃபால உட்காருவாரு. உடனே அதுக்கு வந்து நிலா சொல்லுவா, "சரி விடுங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நிப்பா. உடனே நடேசன் வந்து கேட்பாரு, "இப்ப நீ என்ன சொல்லப் போற என்னைய?" அப்படி சொல்லி சொல்லும்போது, நான் என்ன சொல்லப் போறேன்? டீ ஏதாவது குடிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல உட்காந்துட்டு சொல்லுவா, "ஏன் அங்கிள் இப்படி பண்றீங்க? நீங்களே வந்து உங்க வீட்டுக்கு ஒரு மரியாதைய குடுக்கலைன்னா, மத்தவங்க எப்படி குடுப்பாங்க? நீங்க தேவையில்லாம இப்படி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு, வீட்ட எப்படி வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்களா? படுக்கிறதும் சரி கிடையாது. அவங்க படுத்து கிடந்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளோ கஷ்டமா இருந்தது. நீங்க வந்து இப்படி பண்ணியிருக்கலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எல்லாரும் எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா? தேவையில்லாம கண்டவங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, இப்படி வீட்ட வந்து அசிங்கப்படுத்தி குடிச்சு கும்மாளம் போட்டுருக்கீங்க. அது தப்பு தானே! அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கு நடேசன் சொல்லுவாரு, அவங்கலாம் கண்டவங்கலாம் கிடையாது. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சேரன் சொல்லுவான், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா. உங்களுக்கு வந்து நல்லது சொல்லி கேட்குற எவனாவது ஒருத்தன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்களா? அப்படிப்பட்டவங்கள தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லணும். தேவையில்லாம எல்லாரையும் வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நிலா சொல்லுவா, அங்கிள் உங்களுக்கே புரியுதா? உங்க கூட இருக்கும்போது இந்த குடும்பத்த பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறவங்களையே, நீங்க தப்பு பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்க சப்போர்ட்டா இருக்கிற மாரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்களே வந்து இப்படி மரியாதை குடுக்கலைன்னா, நாளைக்கு நம்ம குடும்பத்த யாரு வந்து மரியாதை குடுப்பா? ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கு வந்து நல்ல பேரு கிடையாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது, திரும்பியும் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "தப்புதாம்மா எனக்கு புரியுது" அப்படின்னு சொல்லும்போது, சேரன் சொல்லுவான், "அவருக்கு எங்க புரியும்? எத்தன நேரம் நம்ம வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். ஒரு பொண்ணு தங்குற வீட்ல வந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து குடிச்சு ரூம்ல அதுவும் நிலா ரூம்லயும் சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நிலா வந்து சொல்லுவா, "இந்த மாதிரி நம்ம பண்ணாதீங்க அங்கிள். உங்க வீடு தான் எங்களுக்கு புரியுது. அதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா. உடனே அதுக்கு வந்து நடேசன் சொல்லுவாரு, "தப்புன்னு புரியுதும்மா. நான் இனிமே வந்து அப்படி பண்ண மாட்டேன். நான் குடிக்க மாட்டேன் இனிமே" அப்படிங்கும்போது, "உண்மைக்குமே குடிக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, நடேசன் சொல்லிட்டா கண்டிப்பா குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அதுக்கு வந்து சேரன் சொல்லுவான், "இவர் இப்படித்தான்ப்பா அடிக்கடி சொல்லுவாரு. என்னைக்கு அவரு கேட்டுருக்காரு?" அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இந்த வாட்டி உன் மேல நான் சத்தியம் பண்றேன்ம்மா. கண்டிப்பா நான் வந்து குடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "உண்மைக்குமே குடிக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. சேரன் சொல்லுவான், "இந்த மாரி ஏகப்பட்ட நேரம் சத்தியம் பண்ணியிருக்காருப்பா. நீ இதெல்லாம் நம்புறியா?" அப்படிங்கும்போது, "அங்கிள் நீங்க சொல்லுங்க. உண்மைக்கும் குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்களா?" அப்படிங்கும்போது, "உன் மேல சத்தியம் பண்ணியிருக்கேன்ல, கண்டிப்பா குடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. நடேசன் வந்து அப்படியே வெளிய போயிருவாரு. அப்போ சேரன் சொல்லுவான், "இவரெல்லாம் திருந்தவே மாட்டாருப்பா. இவர் திருந்துற கேஸே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து வீட்டுக்குள்ள போயிருவான். அதுக்கப்புறம் நைட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒண்ணு ஒண்ணா அவ எடுத்துட்டு இருப்பா. அப்போ சோழன் வந்து அப்படியே ஏப்பம் விடுவான். உடனே அவன பார்த்துட்டு சொல்லுவா, "சாப்பிட்ட உடனே போய் இப்படி உட்காந்துக்கிட்டீங்களே, இதெல்லாம் எடுத்து வைக்க வரலாம்ல" அப்படின்னு. சரி சரி நான் எடுத்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எடுத்து வைக்க போற நேரத்தில பாண்டி வந்து சொல்லுவான், "ஏங்க நான் வந்து சாப்பிட்ட தட்ட என் தட்ட கழுவிட்டேன்" அப்படிங்கும்போது, "வெரி குட் பாண்டி இப்படிதான் இருக்கணும். அவங்கவங்க சாப்பிட்ட தட்ட அப்படியே எடுத்து வச்சாலே பாதி வேலை குறைஞ்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போன உடனே சோழன் வந்து சொல்லுவான், "டேய் டேய் என் தட்ட நான் கழுவாமயே வந்துட்டேன்டா. என் தட்டையும் கொஞ்சம் போய் கழுவி வச்சுறேன். அப்புறம் இதுக்கு வேற திட்டிக்கிட்டு இருப்பா" அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி வந்து சொல்லுவான், "என்னது சாப்பிட்ட தட்ட உன் தட்ட கழுவாம வந்துட்டியா? என்னைய கத்தாதடா" அப்படிங்கும்போது, "பிறகு என்னைய கழுவ சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படிங்கும்போதே அங்கேருந்து வந்துருவா நீலா. "என்னது சாப்பிட்ட தட்ட நீங்க கழுவவே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல அத மறந்துட்டேன்" அப்படிங்கும்போது, நான் எத்தன நேரம் சொல்றது சாப்பிட்ட தட்ட கழுவி வைக்கணுங்கிறத. அதெல்லாம் வந்து செய்ய மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போதே அதுக்கு சோழன் வந்து இந்த கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாண்டிகிட்ட வந்து சொல்லுவான், "இரு வண்டியில வந்து காற்று பிடுங்கி விடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது பாண்டி சொல்லுவான், "நான்லாம் வந்து டயரே இல்லாமல் வண்டி ஓட்டுவேன்டா" அப்படின்னு சொன்னோடனே இவன் பாட்டுக்கு போயிடுவான். சோழன் வந்து அப்படியே பிளேட்டை கழுவிட்டு அப்படியே டயர்டாக உட்கார மாதிரி அப்பாடி அப்படின்னு வந்து உட்காருவான். உடனே அதுக்கு பல்லவன் சொல்லுவான், "என்ன உன் சாப்பிட்ட தட்டு தான் மட்டும் தானே கழுவுனேன், என்னமோ ஏகப்பட்ட பாத்திரத்தை விளக்குற மாதிரி வந்து டயர்டாக இருக்கிற" அப்படின்னோடனே அதுக்கு வந்து சோழன் சொல்லுவான், "ஏன்டா இப்போ தான் என்னை திட்டி முடிச்சிருக்கா, திரும்பியும் வந்து நீ வந்து அவருக்கு பாயிண்ட் வேறு எடுத்து கொடுக்குறியா" அப்படின்னு சொல்லும்போது பல்லவன் வந்து சொல்லுவான், "நீ தானே கல்யாணம் வேணும்னு சொன்ன, அப்போ இதெல்லாம் அனுபவிக்கணும்ல" அப்படின்னோடனே பாண்டி வந்து அவன் கையை தட்டி இப்படி சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சேரன் வந்து அந்த இடத்த பெருக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து நிலா சொல்லுவா, "அண்ணே கொஞ்சம் நேரம் வாங்க இங்கே உட்காருங்க. எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லைப்பா அந்த ஒரு இடத்த விட்டு பெருக்கிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு பெருக்கிட்டு வருவான். அப்போ வந்து "உட்காருங்கண்ணே கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் சோழன் வந்து ஒரு கவர் எடுத்து நிலாட்ட கொடுப்பான். "என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "என்னோட சம்பளம் இந்த மாதம் சம்பளம்னோடனே இவங்க எல்லாரும் அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. உடனே அதை வாங்கிக்கிடுவா. அப்போ
சேரன் வந்து உடனே சொல்லுவான், இப்படி தான் நான் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பா வந்து சம்பளத்தெல்லாம் அவ கையில குடுக்கணும் அப்படின்னு. அத கரெக்ட்டா பண்ணிட்டியே சோளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா நான் வந்து இப்போ அவகிட்ட குடுத்துட்டேன். நான் எனக்கு என்ன செலவுக்கு தேவையோ அத அவகிட்ட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். நிலா வந்து அப்படியே கணக்கு எழுதுறதுக்காக ஒரு நோட் எடுக்கிறதுக்கு உள்ள போவா. அப்போ வந்து சேரன் கிட்ட வந்து பாண்டி சொல்லுவான், "அண்ணே நாமளும் வந்து அப்போ காசு குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லும்போது ஆமாடா. நாமளும் இந்த வீட்ல தானே இருக்கோம். அப்ப கண்டிப்பா காசு குடுக்கணும்ல அப்டி சொல்லும்போது, அவன் வந்து மாச சம்பளக்காரன். ஆனா மாசம் மாசம் குடுத்துருவான். எனக்கு அப்படி கிடையாதுல்ல அப்டி சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், எங்களுக்காவது மாசத்துல ஒரு நேரம் தான்டா சம்பளம் வரும். உனக்கு அப்படி கிடையாது. டெய்லி கிடைக்கும்ல அப்டி சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான். உனக்கு ஏதாவது காசு வேணும்னா, அதுக்கப்புறம் மொத்தமா குடுத்துட்டு எனக்கு தேவையானத அவகிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்டின்னு சொல்லி சோழன் சொல்லுவான். உடனே அதுக்கு பல்லவன் சொல்லுவான், அப்போ நீ அவள காசையும் அண்ணிக்கிட்டே குடுத்துட்டியா? அப்டின்னு கேட்கும்போது, ஆமா அப்டி சொல்லும்போது, அப்படியா உன்கிட்ட அப்ப வேற காசே கிடையாதா? அப்டின்னு சொல்லிட்டு சோழனோட பர்ஸ டக்குன்னு எடுத்துருவான். எடுத்துட்டு இது உள்ள பார்ப்பான். ஏகப்பட்ட ரூ. 500 நோட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லும்போது, "டேய் டேய் அது கம்பெனி காசுடா" அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவான் சோழன். உடனே அதுக்கு பல்லவன், "ஆமாமா நாங்க நம்பிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவான். நீலா நோட்டும் பேனாவும் எடுத்துட்டு கணக்கு எழுத அப்படியே உட்காந்துருப்பா. அப்போ வந்து சேரன் வந்து சொல்லுவான், "இது வந்து எனக்கு வார சம்பளம் தான்ப்பா. இது இந்த வார சம்பளம்னு சொல்லி குடுப்பா. பாண்டி வந்து எனக்கு இந்த நாள் சம்பளம் ஒரு ஒரு நாள் தான் எனக்கு கிடைக்கும். அது போக என் செலவு போக மீதி உங்களுக்கு இந்தாங்க" அப்படின்னு சொல்லி அவன் கையில குடுப்பான். அப்போ நிலா சொல்லுவா, "சரி நமக்கு வந்து மளிகை ஜாமான் எவ்வளோ தேவைப்படுது இந்த மாதம், கரண்ட்டுக்கு எவ்வளவு, அதுக்கப்புறம் காய்கறிக்கு எவ்வளவு, கறிக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து அப்படி எழுதுவா. அப்போ அவள் சொல்லுவா, நீங்கள் எல்லாரும் கொடுத்த காசு என்கிட்ட 50,000 இருக்குது. நமக்கு வந்து செலவு 15,000 தான் வருது. அப்போ மீதி 35,000 இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஏதாவது மாதம் மாதம் நம்ம அப்படி ஒரு பொருள் வாங்குவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவா. உடனே அவன் சொல்லுவான், சேரன் கரெக்ட் தான்ப்பா, அப்போ என்ன வாங்கலாம் அப்படின்னோடனே, அப்போ நம்ம வந்து வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவா. உடனே வந்து பல்லவன் சொல்லுவான், அண்ணி அண்ணி வேண்டாம் அண்ணி, நம்ம டிவி வாங்குவோம். நம்ம எல்லாரும் உட்காந்து உடனடியா படம் பார்க்கலாம். ஜாலியா இருக்கும். டிவி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் நிலா கேட்பா. உங்களுக்கு டிவி ஓகேவான்னு. உடனே பாண்டி, சோழன், சேரன் எல்லாரும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிருவாங்க. உடனே பல்லவன் வந்து பயங்கர ஹாப்பி ஆயிருவான். அப்போ சேரன் சொல்லுவான், இந்த மாதிரிலாம் நம்ம வீடு இருக்கும்னு நினச்சே பார்க்கலப்பா. அப்போலாம் எங்களுக்கு வந்து தெரியல. எப்படி செலவு பண்ணணும், எப்படி வாங்கி வைக்கணும் பொருள அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியல பாரு. இப்போ நீ வந்த பிறகு தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நிலா சொல்லுவா, அதெல்லாம் தெரிஞ்சிருக்குண்ணே. ஆனா இவங்கலாம் அத வந்து செய்யறதுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், இல்ல என்னைக்கும் வந்து ஒரு பொண்ணு இதுகிட்ட தான் வந்து அந்த மாதிரி பொறுப்பான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். எத்தனை ஆம்பளை ஆட்கள் இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு சிக்கனமா எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுங்கிற பிளான் வந்து பண்ண தெரியாது. அது பெண்களுக்கு தான் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பான் சோழன். அப்போ எல்லாருமே இவங்க வந்து அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே, பழையபடியும் வந்து நடேசன் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாரு. அத பார்த்த உடனே இப்படி எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. நிலா மேல சத்தியம் பண்ணிட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பயங்கரமா கோவத்துல சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவன் சொல்லுவான் சோழன், இவர்லாம் திருந்தவே மாட்டார்ண்ணா. காலையில அவ்வளவுத்துக்கு நம்ம பண்ணியிருக்கோம். எவ்வளவு கேவலமா பேசியிருக்கோம். அவ்வளவு கேவலமா பேசி திட்டின பிறகும் திரும்பி குடிச்சிட்டு வந்திருக்காரு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா அந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, நிலா சொல்லுவா, "அங்க பாருங்க இந்த டைம்ல அவருக்கு என்ன பேசினாலும் புரியாது. நம்ம தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். விட்டுருங்க" அப்படிங்கும்போது, "போங்கடா நான் என் இஷ்டத்துக்கு இப்படி தான் இருப்பேன். வந்துட்டானுங்க சொல்றதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடேசன் வந்து அப்படியே போயிருவாரு வெளிய. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சோகமா அப்படி எல்லாருமே இருப்பாங்க. அப்போ நிலா சொல்லுவா, "இந்த வாரத்தில ஒரு நாள் ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. நம்ம போய் டிவி வாங்கிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிருவா. ரூம்ல ஒரு துணிய மடிச்சிட்டு இருப்பா. அப்போ வந்து சோழன் உள்ள வருவான் ஒரு முறுக்கு சாப்பிட்டுட்டு. அப்போ அவ கையில இந்தா முறுக்குன்னு சொல்லி குடுக்கும்போது, "எனக்கெல்லாம் வேண்டாம்" அப்படின்பா. "எதுக்கு?" அப்படின்னோனே, இந்த முறுக்குலாம் சாப்பிட்டா வந்து குண்டாயிருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "அப்ப இந்த ஒரு முறுக்கு சாப்பிட்டு நீ குண்டாயிருக்க போறியா? நீ குண்டா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்பா. அவ அதுக்கு சொல்லுவா, "உங்களுக்காக நான் குண்டாகணும்னு சொல்லல. எனக்கு குண்டாகிறது பிடிக்காது. அதுக்காக சொன்னேன். இன்னொன்னு நைட் நேரத்தில சாப்பிடக்கூடாது. அது ஹெல்த்தியாவும் கிடையாது" அப்படின்னு சொல்லும்போனே, சரி, சரி. இத வந்து வெளிய வச்சிருந்தா பல்லவன் நைட்டுக்குள்ள எப்படியும் காலி பண்ணிருவான். சரி அதுக்காக தான் உனக்கு வந்து குடுப்பமேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொண்டு போய் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புவான். அப்போ இருங்க இருங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறுக்கு எடுத்து சாப்பிடுவா. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ வந்து சோழன் சொல்லுவான், எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிலா. நீ பண்ணுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. இல்ல எல்லார்ட்டயும் ரூபாய வாங்கி கரெக்ட்டா பிளான் போட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பார்த்தியா, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது எல்லாரும் பண்றது தானே. இதுல என்ன இருக்கு? இல்ல எங்க வீடு இப்படி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ வந்த பிறகு தான் இந்த இது வீடு வீடு மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் 2 வருஷத்துல நம்ம வீட்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வந்து பாண்டிக்கு கல்யாணம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பல்லவனும் வந்து படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பான். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்பா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், இல்லை அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் ஒரு குட்டி சோழனோ அல்லது ஒரு குட்டி நிலாவும் பிறப்பாங்கல்ல அப்படின்னோடனே, ரொம்ப ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவா. ஏன் வராதா அப்படின்னு சொல்லும்போது, அதை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வீடை வந்து நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. நம்ம வீடை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து சேரனுக்கு சந்தாக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ பேசும்போது சொல்லுவான், எனக்கு இப்போலாம் வேலையே இல்லைப்பா. நிலா எல்லாரையுமே வேலை வாங்கிடுது
அதனால இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான், வீட்டில் எல்லா பொருளும் வாங்கணும்னு நாங்கள் இப்போ வந்து ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி என்ன மாதிரி எல்லாருமே பொண்ணுங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ சந்தா வந்து வரும்போது நம்ம வீட்டில் டிவி இருக்கணும், ஃப்ரிட்ஜ் இருக்கணும், வாஷிங் மிஷின் இருக்கணும், எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நிலா சொல்லியிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போதே, என்னப்பா நீ ரொம்ப அமைதியாகவே இருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சந்தாவை கேட்பான். சரின்னு உடனே அதுக்கு அவள் சொல்லுவா, இல்லை எங்கள் மாமா வந்திருந்தாங்க, இப்போ வந்து ராமேஸ்வரம் போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னது ராமேஸ்வரம்? ஆமாம், நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்ன என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ஆமாம், என் திடீர்னு தான் வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போதே, சரி உன்னை நான் அங்கேருந்து தான் உன்னை பார்க்க முடியல, நான் இங்கேயாவது வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இல்லை இல்லை வேண்டாம், வந்தால் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கும்போது, எதுக்கு இப்படி சொல்கிறேன், உன்னை இப்போ நான் எப்போ தான் பார்க்குறது, நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி உடனே எதுக்கு சந்தா சொல்லுவான், இல்லை இல்லை வேண்டாம், ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து சந்தா வந்து அவங்க அப்பா கூப்பிட்டுவாங்க. உடனே தான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நிலா அப்படியே லேப்டாப்பை பார்த்து வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்போ வந்து நிலாட்ட சொல்லுவான், என்னப்பா டீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அதுக்கு இல்லை நான் இப்போ தான் கொஞ்சம் நாள் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் சொல்லுவான், நேற்று நான் சந்தா கிட்ட பேசினப்பா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ராமேஸ்வரம் வராங்களாம், அதனால நான் வந்து போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஃபேமிலியாக வராங்களே, அப்போ ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துடாதானா அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. உடனே அதுக்கு அப்பெல்லாம் நான் ஒன்றும் வராதுப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி இங்கே பல்லவனுக்கும் சோழனுக்கு அதுக்கப்புறம் பாண்டிக்கெலாம் தெரியுமா அப்படிங்கும்போது, இல்லைப்பா அவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது அப்படி சொன்னால் நான் என் கூட சேர்ந்து அவங்களும் வாரேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி நான் இங்கே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சோழன் நாங்கள் வந்து பாட்டு படிச்சுட்டே வருவோம். அப்போது சேரனும் நிலாவும் பேசினது அப்படி நிப்பாட்டிடுவாங்க. என்ன அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஏதோ டீப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் வந்த உடனே நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கும்போது நிலா சொல்லுவா, ஆமாம் வரும்போது நீங்கள் சும்மாவா வந்தீங்க, பாட்டு படிச்சுட்டே வந்தால் அப்புறம் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா, அதான் நாங்கள் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது நான் பாடினது உனக்கு டிஸ்டர்பன்ஸா, அண்ணே நீ சொல்லலையா நான் சூப்பர் சிங்கர் சீனியரில் போய் கலந்துக்கிட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா நீ தான் அதை எத்தனை நேரம் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவான். உடனே நிலா சொல்லுவா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பாடுறதை நிப்பாட்டினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருப்பான். சரி என்ன டீப்பாக அப்படி டிஸ்கஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்பான். உடனே சேரன் சொல்லுவான், இல்லை மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அதுக்கு வந்து சோழன் சொல்லுவான், சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சமைக்க வேண்டியதானே, என்னொன்னே சரிடா சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவான். உடனே அதுக்கு வந்து நிலா சொல்லுவாள், என்ன சமைச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, சமைச்சிருவோம்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு. நானும் அப்படி தான் சொன்னேன், உட்காதில் அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து சோழன் சொல்லுவான், அந்த சமைக்கிற வேலை பெரும் பாடாக இருக்குது, பெசாட்டில் அதுக்கு ஒரு குக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது நிலா சொல்லுவாங்க, பாருங்க குக்கு வைக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தெரியுமா, 15,000 கேட்பாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது நிலா சொல்லுவாங்க, பாருங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்குறதுக்கு தான் பார்க்கணும், உங்களோட வேண்டாத செலவையை நான் கட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இன்னொன்று அது வைக்கணும் இது வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பான். பாண்டியும் பல்லவனும் அங்கேருந்து காய்கறிகளுக்கு அப்புறம் கறி எல்லாமே வந்து வாங்கி வந்து சேரன்கிட்ட கொடுப்பாங்க. உடனே சேரன் அதை வந்து வாங்கி வச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து சேரன்கிட்ட சொல்லுவான், பல்லவன் அண்ணன் போகிற இடம்லாம் எனக்கு வந்து டிவி ஷோரூமாக தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, நம்ம டிவி வாங்கணும்னு நினச்ச நேரத்துலேருந்து இப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அதுக்கு பாண்டி சொல்லுவான், ஆமாம் வண்டியில் வந்ததுலேருந்து திரும்பி அதை தான் சொல்லிக்கிட்டே வரான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிலா சொல்லுவா, ஆமாம் அந்த மாதிரி பார்த்தா தான் எந்தெந்த இடத்துல நல்ல டிவி இருக்குது, எது நல்லா இருக்கும், எந்த பிராண்ட் இருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிலாம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நிலா சொல்லுவா. உடனே வந்து சோழன் சொல்லுவான், இந்த ஆர்வத்தை எனக்காவது படிப்பில் காட்டியிருக்கியாடா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணுறது இல்லை அண்ணன் மாதிரி தானே இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை சொல்லிடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லுவான். உடனே அதுக்கு வந்து சோழன் சொல்லுவான், அண்ணேங்கிறதுக்கு எல்லாரையும் தான் சொல்கிறான், என்னையை மட்டும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பாண்டி வந்து அப்படி அமைதிடுவான். உடனே அதுக்கு சேரன் சொல்லுவான், ஏன்டா என்னையமா சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு. அப்படிலாம் என்ன உடனே வந்து நான் குறை சொல்வேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து நடேசன் சமோசாவும் பட்டர் பிஸ்கட்டும் வந்துட்டு நிலா கிட்ட கொடுப்பாரு. சூடாக இருக்குது சாப்பிடணுன்னு அவள் வந்து வாங்க மாட்டா, என்ன என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்க அப்படின்னோடனே, ஆமாம் தேவையில்லாமல் வந்து என் மேலே சத்தியம் பண்ணிக்கிட்டு குடிச்சிட்டு அலையிறவங்ககிட்ட வந்து இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏமா நான் ஒரு நேரம் தெரியாமல் பட்டேன், இனிமேல் சத்தியமாக உன் மேலே வந்து அடித்து சொல்கிறேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு கையில் வச்சு சத்தியம் பண்ண போவார் தலையில் அடித்து. உடனே அதுக்கு அவன் சொல்லுவாங்க, பாருங்கள் இனிமேலாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் கொஞ்ச நாள் வாழணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் குடிச்சிட்டு 2 மணிக்கு கிடைக்கிறீங்கன்னா அதுக்காக என் மேலே தலையில் அடித்து சத்தியம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகி பேசுவாள். நான் இனிமேலாம் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல உடனே, நீ சாப்பிட மாட்டியானே நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்கி நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிடுவாள். உடனே சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல்லவன்ட்டு போய் உனக்கு பிடிக்கும்ல நீ சாப்பிடணும்னு அவன் வேண்டான்ட்டு மூஞ்சி திருப்பிடுவான். அதுக்கப்புறம் பாண்டிகிட்டே கொடுப்பான், திங்க மாட்டேன்றோடனே போங்க நானே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போயிடுவார். ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்க ஆட்கள் வருவாங்க. வந்த உடனே எதுக்கு யார் உங்களை வர சொன்னா அப்படின்னோடனே, அண்ணே நான் தானே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான்.
பல்லவன் சொல்லுவான், "நானே சொல்லணும்னு நெனச்சேன். அதுக்குள்ளயும் நீ சொல்லிட்டியேண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா பிறவு நம்ம எப்படி டிவி பார்க்குறது? ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தா தான் நம்ம வந்து எல்லாமே யூடியூப் அது இதுன்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி சேரன் கிட்ட வந்து சோழன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க வந்து கனெக்ஷன் குடுத்துருவாங்க. குடுத்த உடனே பல்லவன் வந்து சொல்லுவான், "ஏன்னா நல்லா கிடைக்குதுண்ணா எல்லாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சோழன்ட்ட கை குடுப்பான். அதுக்கப்புறம் வந்து நடேசன் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பாரு. போகும்போது நிலா வந்து அவகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னத அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் அப்படி கிராஸ் ஆகி போவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, "இவரு நம்மகிட்ட அந்த வண்டி வாங்குறதுக்காக போன நடேசன் தானே, அவர் இன்னும் நமக்கு பணம் கூட தரல. இன்னும் 2 வட்டி கூட குடுக்கல. அவர்ட்ட போய் நம்ம கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போவாங்க. "என்ன நடேசா, நீங்க வந்து அந்த உங்க வண்டி வாங்குனதுக்கு எங்களுக்கு பணம் கொஞ்சம் கூட குடுக்கல. ஒரு தவணை கூட நீங்க குடுக்கல" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா குடுக்கல தான். அதுக்கு இப்ப என்ன? நான் வந்து இனிமே கையில காசு வந்தா தானே குடுக்க முடியும்" அப்படிங்கும்போது, "அது எப்படி? நீங்க வந்து எங்களுக்கு வாங்கி 2 மாசத்துக்கு மேல ஆகுது. குடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்களே" அப்படின்னோனே, "நான் காசு வந்தா தான் குடுப்பேன். சும்மா என்கிட்டலாம் இதெல்லாம் கேட்கக்கூடாது. நடேசன பத்தி நல்லா வெளிய விசாரிச்சு பாருங்க. தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு" அவங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா சண்டை போட ஆரம்பிச்சுருவாரு. உடனே சண்டை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. அப்போ வந்து அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, அவங்க பசங்க தானே நம்மளுக்கு முதல்ல வந்து சொன்னாங்க, எப்படியும் நான் வந்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அவங்க பசங்க வீட்டுக்கு நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாரும் வந்து கிளம்பி போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பல்லவன் அப்படியே கிளம்பி ரெடியாக உட்காந்துட்டு இருப்பான். அப்போ சோழனுக்கு வந்து ஃபோன் பண்ணுவான். அங்கேருந்து வேகமா வருவான் சோழன். "ஏன்டா எனக்கு கால் பண்ண?" அப்படின்னோனே, "ஆமா 5 மணிக்கெல்லாம் நம்ம டிவி வாங்க போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நீங்க என்னன்னா இன்னும் வரல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க பாண்டியன் வேகமா வருவான். "ஏன்டா எனக்கு மிஸ்டு கால் குடுத்து அவசரமா உங்கள வர சொன்னேன்?" அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அப்போ வந்து சோழன் சொல்லுவான், "உனக்கும் இவன் தான் கால் பண்ணானா? இந்த டிவிக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா டைம் ஆகுதுல்ல, நம்மலாம் கிளம்பி போக வேண்டாமா?" பாண்டி உடனே சொல்லுவான், "ஏன்டா கடை தான் 10 மணி வரைக்கும் திறந்துருக்குல்ல, நம்ம பையன் போய் போய்க்கலாம்ல வாங்குறதுக்கு. அதுக்கு ஏன்டா இப்பவே எங்கள கூப்பிட்ட?" அப்படின்னோனே, "நம்ம சீக்கிரமா போனா தானே அங்க வந்து டிவி எந்த டிவி நல்ல டிவின்னு சொல்லி பார்க்க முடியும்" அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து சோழன் சொல்லுவான், "ஏன்டா வந்து நைட்டு போயிட்டாப்புல இன்னும் டிவி நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாம போயிருமா? உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சு போச்சா?" அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுவான். அந்த சமயத்துல சேரன் நகர்ந்து வருவான். வர நேரத்துல சோழன் அப்படி கீழ உட்கார போவானா, உடனே வந்து பலவன் சொல்லுவான், "அண்ணனே எந்திரிண்ணே, எதுக்கு போய் உட்கார போற? நம்ம போய் கடையில போய் வாங்க போக வேண்டாமா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே அதுக்கு சோழன் வந்து சொல்லுவான், "ஏன்டா இப்பதானடா கார் ஓட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் டயர்டா இருக்குடா. 10 நிமிஷம் உட்காந்துட்டு போலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன கார் என்ன உருட்டிட்டா வந்த? அது காரை ஓட்டிட்டு தானே வந்தேன். அதெல்லாம் கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே சேரன் சொல்லுவான், "என்னையும் இப்படி தான் சைட்டில் கொஞ்சம் கூட வேலை செய்ய விடாம அவன் வந்து சொல்லி என்னை கூப்பிட்டுட்டான். அதான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். "இவன் என்னடா இப்படி இருக்கிறான்?" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிட்டு இருக்கும்போது நிலா அங்கேருந்து வருவா. வந்த உடனே அதுக்கு வந்து சோழன்கிட்ட கேட்பா, "என்ன கிளம்புவோமா?" அப்படின்னோடனே, நான் ரெடி கிளம்பிடுவோம்" அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பல்லவன் வந்து அவனை பார்ப்பான். என்கிட்ட பேசும்போது டயர்டாக இருக்குன்னு இப்போ அண்ணி கூப்பிட்ட உடனே ஓகே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, "டிவிலாம் பார்த்து வச்சிட்டியாடா? எந்த இது வாங்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது, "நான் லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன். 15,000லேருந்து டிவி இருக்குது. நம்ம 35,000க்கு பட்ஜெட் போட்டிருக்கோம். அதில் என்னெல்லாம் எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை காட்டுவான். உடனே அதுக்கு அப்படி சோழன் அதை பார்த்துட்டு, "என்ன இவன் இப்படி ஆர்வமாக இருக்கா? இந்த ஆர்வத்தை வந்து படிப்பில் காட்டின மாதிரி பார்க்கவே இல்லைன்னு" திரும்பியும் சொல்லுவான். உடனே அதுக்கு பாண்டி சொல்லுவான், "என்னம்மா நம்ம 2 பேரும் படித்து பெரிய கலெக்டரான மாதிரி சும்மா விடுடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லுவான் பாண்டி. அதுக்கப்புறம் நீலா சொல்லுவான், "நம்ம வந்து டிவி மட்டும் வாங்கலை, டேபிள் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்து தான் வாங்கணும்" அப்படின்னு சொல்லும்போது பல்லவன் சொல்லுவான், "ஏற்கனவே தான் டிவி கிட்ட நமக்கு வந்து டேபிள் இருக்குல்ல நீ, அப்போ எதுக்கு நமக்கு டேபிள்னு?" "ஓ அதுவும் கரெக்டு தான், நம்மக்கிட்ட ஏற்கனவே டிவி இல்லை டேபிள் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்போ அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது வாங்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது உடனே பல்லவன் சொல்லுவான், "அதுக்கு பதிலாக அப்போ டிவி இன்னொரு சைஸ் கொஞ்சம் பெருசாக வாங்கிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போடுவாங்க. உடனே டிவியை எடுத்து அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த டேபிளெல்லாம் துடைச்சிட்டு இருப்பான். அப்புறம் சேரை போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு ரிமோட் எடுத்து அப்படியே நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருப்பான். அப்போ உடனே பாண்டி சொல்லுவான், "ஏன்டா இப்போ இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னோடனே, "இல்லை இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கேன். நம்ம வந்து அப்படியே டிவியில் உட்காந்து சேர்லாம் போட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு இந்த கையில் பாப்கார்ன் இந்த கையில் வந்து கூல்ட்ரிங்க்ஸையும் குடிச்சிட்டு அப்படியே நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும், யோசிச்சு பாருங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அப்படியே சோழன் யோசிச்சு அப்படியே பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான், "ஒன்றும் மிஸ் ஆகுதுடா, நம்ம என்ன செய்வோம், அந்த ரூமில் வந்து ஏசியை வந்து நல்லா திறந்து வச்சுட்டு சில்லுன்னு வேக்கின பிறகு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்" அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ நிலா சொல்லுவா, "நீங்கள் என்ன 5 மணிக்கு போகணுன்னு சொன்னீங்க, 5:30 ஆகிட்டு, இன்னும் கிளம்புற மாதிரி ஐடியா இல்லையானே?" சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து வெளியே கிளம்பி போவாங்க. அப்போ அங்கேருந்து நடேசன் வருவார். அப்போ சோழன் சொல்லுவாங்க, "பார்த்தீங்களா நமக்கு வந்து குடிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் வந்து தண்ணி போட்டுட்டு வராரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் பேசும்போது சேரன் உடனே சொல்லுவான், "சரி விடுடா, இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயமா போய்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் இதுக்கு விட்ட பேசிக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் அப்படியே போய் உள்ளே உட்காருவார். உட்காந்துட்டு சொல்லுவார், "என்ன அனந்தம்பி எல்லாரும் முன்னாடியாக இங்கே கிளம்புற மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டி சொல்லுவான், "ஆமாம் உங்களுக்கு தான் பிபி இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே, "அது ஏன் இஷ்டம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "பிபியில் தலை சுற்றுது அதுன்னு சொல்லி கடை பக்கம் வந்தீங்கன்னா இருக்கு பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி திரும்ப திட்டிடுவான். அதுக்கப்புறம் சரி வாடா நம்ம எல்லோரும் கிளம்பலாம்ட்டு கிளம்புற நேரத்தில் 4 பேர் அங்கேருந்து வருவாங்க. உடனே சேரன் கேட்பான், "என்னென்ன இங்கே வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்பான். "தம்பி உனக்கு ஒன்றும் புரியலையா? நாங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு வண்டி கொடுத்தோம்ல, வண்டி கொடுக்கும்போது பணத்தை நீ செட்டில் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னில்ல, இப்போ என்னென்னா இப்போ எதுக்கு வந்திருக்கேன் கேட்க, 2 மாதமாக இஎம்ஐ கொடுக்கவே இல்லை உங்கள் அப்பா, அதை தான் கேட்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போதே அவங்க நடேசன் சொல்லுவார்,
எதுக்கு நான் தான் வந்து உங்ககிட்ட வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேனே, திரும்ப எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு பயங்கரமாக சண்டை போடுவான். இங்கே பாரு தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, பணத்தை இப்போ வந்து கேட்கறதுக்காக நாங்கள் வந்து நார்மலாக வந்திருக்கோம், இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா? அப்போ சும்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, எடுத்துக்க மாட்டாங்க. நான் பார்க்காத ஜெயிலா, நான் பார்க்காத கோட்டா, அதனால் என்ன பண்ணுங்கள் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஒரு செங்கல் எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் அடிக்க போவார். அப்போ உடனே வந்து சேரன் பிடிச்சிக்கிடுவான். அப்போ இவருக்கு சொல்லுவார் நடேசனே, இதை வச்சு அடித்த மண்டையை உடைக்கிறேன், அப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே அந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து கட்டையை எடுத்துகிட்டு நடேசன் அடிக்க போவார். அப்போ சோழன் சேரன் எல்லாருமே சேர்ந்து அதை தடுப்பாங்க. அப்போ அவரை மாற்றி மாற்றி எல்லாருக்கும் இடையில அப்படியே சண்டை வரும். அப்போ அதை பார்த்துட்டு நிலா வந்து சொல்லுவா, சரி விடுங்க அங்கிள், விடுங்க விடுங்கன்னு சொல்லி கெஞ்சுவா. அதுக்கப்புறம் விடுங்க அப்படின்னு சொல்லி கத்தின உடனே எல்லாருமே நிப்பாட்டிடுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், உங்கள் மாமா வந்து கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தா நாங்கள் ஏன் இப்படி வந்திருக்கோம், வண்டிவாதை எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லி பார்த்தா வண்டியும் காணும், ஆர்சி புக்கே இவனுக்கு கையில் வரல, ஆனால் அவன் வண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு வர வேண்டிய காசை கொடுத்தா நாங்கள் பாட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிலா சொல்லுவா, ஆனால் அந்த காசை எடுத்து கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவான். என்னப்பா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பான், நம்ம டிவி அப்புறம் வாங்கிக்கலாம், இந்த காசை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த ஆட்கள் சொல்லுவாங்க, கடனை கொடுக்க வந்து வக்கீல், ஆனால் டிவி மட்டும் வந்து வாங்குறீங்களானே சோழன் வந்து கடுப்பாயிடுவான். யோ உங்களுக்கு அவரோட வண்டி தானே தேவை, அவர் வண்டி வந்து டீ கடை பக்கத்தில் நிற்கிது, போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அதுக்கு நடேசன் சொல்லுவார், அதெல்லாம் கொடுக்க முடியாது, வண்டிக்கு நான் 3 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். 3 லட்சம் கொடுத்துருக்கேன், வண்டியோட விலை எவ்வளோ தெரியுமாடா, 8 லட்ச ரூபா, 8 லட்சத்தில் 3 லட்சத்தை கொடுத்துட்டு பாதி காசு கூட கொடுக்கல, ஆனால் உன் வண்டின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிகிட்டு இருப்பார். இல்லா சொல்லுவா, நீங்கள் காசை கொடுத்துருங்க அவங்ககிட்ட, நம்ம வந்து டிவி அப்புறம் வாங்கலான்னு அப்படியே பல்லவன் வந்து அப்படியே சோகமாக இருப்பான். சேரன் வந்து கையில் வச்சிருந்தா காசுலேருந்து 1000 மட்டும் எடுத்துகிட்டு மீதி இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். கொடுத்த உடனே அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இதே மாதிரி மாதம் மாதம் கரெக்டாக வந்து எங்களுக்கு காசு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிவிட்டு அந்த காசை வாங்கிக்கிட்டு இதை வாங்குறதுக்கு நாங்கள் என்ன பாடுபட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. சோழன் வந்து உடனே நடேசன்கிட்ட சொல்லுவான், இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து பாண்டி சொல்லுவான், உங்களுக்குலாம் இப்போ எதுக்கு இந்த வண்டி, இருக்கிற காசை வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த 3 லட்சத்துக்கு ஏற்றப்பல ஒரு வண்டி வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இந்த வண்டியாக கிடைக்காதுன்னு சொல்லுவான். உடனே அதுக்கு நடேசன் சொல்லுவார், என்னென்னலாம் அந்த டப்பா வண்டியெலாம் ஓட்ட முடியாது அப்படின்பான். உடனே அதுக்கு சோழன் சொல்லுவான், வண்டி ஓட்ட முடியலனா என்ன, ஒரு ஆட்டோவாவது ஓட்ட வேண்டியது தானே, செகண்ட் ஹேண்டில் தேவையில்லாமல் எதுக்கு போட்டு இப்படி கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டிடுவான் சோழன். நிலா வந்து அப்படியே உட்காந்துருப்பா. அதை பார்த்துட்டு சோழன் சொல்லுவான், சாரி நிலா, நாங்கள் வந்து இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்க சோழன், இப்போ பாருங்கள் பல்லவன் எப்படி உட்காந்துருக்கான் அப்படின்னோடனே இவன் பல்லவன்கிட்ட போவான். பல்லவன் விடுடா, இப்போ டிவி வாங்கலாம் என்ன பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் டிவி வாங்கிடுவோன்னு அவன் எந்திரிச்சு அப்படி போயிடுவான். அதுக்கப்புறம் சேரன் வந்து நடேசன்கிட்ட சொல்லுவான், எப்பா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நல்லா குடிங்க, கடன் வாங்குங்க, என்னன்னாலும் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினச்சா அதை நீங்கள் வந்து நடத்த விட மாட்டீங்க, என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் சேரன். நைட்டு வந்து சோழன் நிலாக்கிட்ட போயிட்டு சொல்லுவான், சாரி நிலா, இப்படிலாம் நடக்கும் நான் நினச்சே பார்க்கல, நிலா வந்து பிறக்கும்போதே உனக்கு எல்லா பொருளும் உனக்கு வீட்டில் இருந்திருக்கும், ஆனால் பாரு இப்படி டிவி வாங்குறதுக்கு கூட எங்கள் வீட்டில் அப்படி போராட்டமாக இருக்குது, நாங்களாம் நினச்சே பார்க்கல இந்த மாதிரிலாம் பொருள்லாம் வாங்குவேன்னு, ஆனால் அதையும் ஒன்றால் தான் எல்லாமே நடந்துச்சு, அது கூட நடத்த விடாமல் இவர் இப்படி பண்ணிட்டாரு, பெசாட்டில் அவரை வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் நம்ம சேர்த்துலாம், அப்போ தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும், அவர் அங்கே என்னன்னாலும் இருக்கட்டும், என்னன்னாலும் பண்ணிட்டு போகட்டும், பெசாட்டில் நம்ம என்ன செய்வோம், காசை கட்டி அவரை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலாம் அப்படின்னு சோழன் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.